ஊர்ல எல்லா பொம்பளைங்களும் காலையிலே எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வாசல் பார்க்கவே எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. இங்க ஒண்ணு இருக்கு பாரு, இன்னும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. இப்படி இருந்தா குடும்பம் என்னத்துக்கு தான் ஆகிறது? அட கடவுளே, இவ என்ன இப்படி எந்திரிச்சு நிக்கிறா? ஒருவேளை நம்ம சொன்னது கேட்டு எந்திரிச்சு நிக்கிறாளோ? பரவாயில்லையே, நம்ம ஒரே பேச்சுக்கு மரியாதை கொடுத்து எந்திரிச்சிட்டாலே. மாடி அதானே பார்த்தேன். இவன் என்னைக்கு என் பேச்சுக்கெல்லாம் மரியாதை கொடுத்துருக்கா? மகாராணிக்கு வசதி பத்தல, அதான் எந்திரிச்சு திரும்பி படுத்து தூங்குறாங்க. அடியே லட்சுமி, எந்திரிடி, போய் வாச தெளிச்சு கோலம் போடு. அப்படியே சமையலும் செஞ்சிரு. எந்திரி, சொல்றது காது கேட்கல? ஏங்கத்த, ஏன் காதுக்கு என்ன? நல்லாதான் கேக்குது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்களே சமைச்சிருங்களேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன். இதென்னடி கொடுமையா இருக்கு? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நான் தான் சமைச்சு உனக்கு கொட்டிட்டு இருக்கேன். என்னமோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ சமைங்கிற? அதான் எல்லா நாளும் நீங்க தான் சமைப்பீங்கன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு இன்னைக்கு என்ன வந்து எழுப்பிட்டு இருக்கீங்க? போய் சீக்கிரமா ஏதாவது சமைங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்புறம் அத்தை, நேத்து மாதிரி சாம்பாரே வைக்காதீங்க அத்தை, எதுவுமே வாய்க்கு பிடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எதுனா நான்வெஜ் செய்யுங்களேன், நல்லா காரசாரமா. அட கடவுளே, இந்த கொடுமை எந்த வீட்லயாச்சும் நடக்குமா? எல்லா மாமியாரும் மருமகளை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தி என்ன வேலை வாங்குறதுக்கு வந்திருக்கா பாரு. இவளை நம்பிட்டு உட்காந்துட்டு இருந்தா சோத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நானே போய் ஏதாச்சும் சமைக்கிறேன். இதுல வேற சிக்கனு மட்டனு நான்வெஜ் கேக்குது மேடம்க்கு. அப்பதானே நல்லா தூங்க முடியும். என்ன பொம்பளையோ, சை. நாளுக்கு நாள் இவளோட சோம்பேறித்தனம் அதிகமாயிட்டே போகுது. இதை இப்படியே விட்டா ஒன்னும் நடக்க போறது இல்ல. இதுக்கு நாளைக்கே ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. கடவுள் கூரைய பிச்சுட்டு கொடுக்க போறாரு. என்னது? கூரைய பிச்சுட்டு கொடுக்க போறாரா? என்ன கொடுக்க போறாரு? ஒருவேளை நம்ம குடும்பத்துக்கு அதிகமா பணம் வரப்போகுதோ, அததான் இப்படி சொல்றாங்களோ? இது நாள் வரைக்கும் இப்படி யாருமே சொன்னதே இல்லையே. போய் என்னன்னு கேட்கலாம். மாமியார் வேற வெளியே போயிருக்கு, அது வரக்குள்ள என்ன ஏதுன்னு கேட்டு வச்சுக்கணும். அட, யார் இந்த கிழவி? பார்க்க இவ்வளோ கேவலமா இருக்கு. ஆமா, ஏதோ கொட்டும் கொட்டுன்னு சொல்லிட்டு இருந்தியே, என்ன கொட்ட போகுது? டக்குன்னு சொல்லு, எனக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது, நான் போய் படுக்க போறேன். ஏண்டி சொல்ல மாட்ட? உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னை பார்த்து கேவலமா இருக்கன்னு வேற சொல்றியா? இரு இரு, இன்னைக்கு உன்னை ஒரு வழி ஆக்கிடுறேன். எம்மாடி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ பண்ற தப்புனாலதான் நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அட கிழவி, என்ன சொல்ற நீ? நான் என்ன தப்பு பண்றேன்? எதா இருந்தாலும் தெளிவா சொல்லு, சீக்கிரமா சொல்லு. என் மாமியார் வேற வந்துடும், ஏதோ பணம் வரும்னு சொன்னியே, அதை பத்தி முதல்ல சொல்லு. சொல்றேன் தாயி, சொல்றேன். நீ சோம்பேறியா இருக்கிறதுனாலதான் உன் குடும்பத்துல பணமே தங்க மாட்டேங்குது. நீ எப்ப சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செஞ்சு வீடெல்லாம் சுத்தமா வச்சுக்கிறியோ, அப்பதான் லட்சுமி வீட்டுக்குள்ள வருவேன்னு வெளியவே நிக்கிறா. என்னம்மா சொல்ற? மகாலட்சுமி வெளியே நிக்கிறாளா? நான் தான் வேலை செய்யறதுல சோம்பேறி, ஆனா என் மாமியாரு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும், ஒரு தூசி துரும்பு கூட விடாதே. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த லட்சுமி உள்ள வர மாட்டேங்கிறா? நான் தானே சோம்பேறி? என் வீடெல்லாம் சுத்தமா தானே இருக்கு, அவ உள்ள வரலாம்ல. அங்கதாமா நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, பெரிய தப்பு பண்ணிட்ட. உன் மாமியாரு எல்லா வேலையும் செஞ்சு வீடு வாசல்லாம் சுத்தமா வைக்கவோ மகாலட்சுமி அங்க போய் தங்கிட்டா. உன் குடும்பத்துல வர்ற வருமானம் அத்தனையும் உன் மாமியார் கைக்கு தான் போகுது. உன் கைக்கு ₹1 கூட வரமாட்டேங்குது. அதுக்கு காரணம் இதுதாம்மா, இதுதான். நீ உன் சோம்பேறித்தனத்தை விட்டா உன் மாமியார்கிட்ட போற பணம் உன்கிட்ட வரும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நான் வரேம்மா, நான் போயிட்டு வரேன். என்ன இந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டு போகுது?
அப்போ இதனால தான் இது எல்லா வீட்டு வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. இது தெரியாமல் நம்ம தினம் படுத்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கோமே. இந்த கிழவி எவ்வளோ பெரிய காரியக்காரியாக இருக்கா. இனிமே நம்மளும் எல்லா வேலையும் செஞ்சு பணத்தை நம்மக்கிட்ட வர வச்சுக்கணும். இந்த கிழவிய நாளையிலேருந்து ஒரு கை பாத்திர வேண்டியதா. அப்பாடா, அந்த கிழவிக்கு முன்னாடி எந்திரிச்சு சமைச்சாச்சு. போய் வாசலை பெருக்குவோம். எம்மாடி, இடுப்பெல்லாம் வலிக்குதே. இவ்வளோ பாத்திரத்தையும் நான் ஒருத்தையே விளக்கணுமா? விளக்குவோம், என்ன பண்ண. பரவாயில்லையே, நான் போட்ட மாஸ்டர் பிளான் சூப்பராக வேலை செய்யுது. இவ நல்லா வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.